ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் எக் கிரேவி செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேவிச்ச எக்கெல்லாம் அப்படியே போடுறாங்க. அதில் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. பார்க்கவே எம்மியாக இருக்குது, சாப்பிட்ணும் போல் இருக்குது. இது ஒரு 2 or 3 minutes அப்படியே குக் ஆகணும். அந்த எக்கெல்லாம் இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடுறாங்க. அதே ஆயில்லையே பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆக விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் போடுறாங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகுது. இதுலேயே கருகப்புல் போட்டு கொஞ்சம் வணக்குறாங்க. தக்காளி போட்டு அதுலேயே ஃப்ரை பண்ணுறாங்க. அப்புறம் அதுலேயே தேங்காயெலாம் போட்டு அது அப்படியே நல்லா வணக்குறாங்க. அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. நல்லா பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் எண்ணெயில் லைட்டாக சோம்பு போட்டு வணக்குறாங்க. கருவேப்பிலை போடுறாங்க, பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க. அது ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இது 3 போடுறாங்க. அது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுருந்த பேஸ்ட் அதில் ஊற்றுறாங்க. அது ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ண. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ முட்டையை ஆட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க சூடாக சாப்பிட்றலாம். ஹாய், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி